இப்போ பார்க்க போகிறது ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ ஜென்ரலாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு ஒரு சர்க்குலர் பாடி இருக்குன்னா, அங்கே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டாப் கம்ப்ளீட் ஃபேஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் சைடில் இருக்க அந்த எட்ஜஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் மெயினாக வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸஸில், அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி காம்பனண்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறோன்னா, அங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. அதுவே ஏரியா இருந்தால் தான் அங்கே அதை பேஸ் பண்ணி ஒரு கேக் ஷேப்பாக இருக்கட்டும், ஒரு பீஸா ஷேப்பாக இருக்கட்டும், மெட்டலில் ஒரு பர்டிகுலர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வைஸாக சொன்னேன். அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ ஜென்ரலாக வந்து நான் ஏரியாவை வந்து மெஷர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 7853 mm² வந்து இருக்கா. இப்போ நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன? πr². இப்போ இந்த டோட்டல் டயாமீட்டரோட வேல்யூ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 mm இருக்கா. இப்போ ரேடியஸ் வேல்யூ 50 mm. 50² ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் 50² வந்து அப்ளை பண்ணிட்ட பிறகு 2500 இன்ட்டு பை 3.14 ஓவராலாக பண்ணால் 7850. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஈக்குவலண்ட்டாக சாஃப்ட்வேரில் டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருச்சு 7850. நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அவுட்டரில் இருக்க அந்த எட்ஜ் அதை தெரிஞ்சால் மட்டும்தான் அவுட்டர் போர்ஷன்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்கர்லாம் அப்ளை பண்ண முடியும் டீகால் யூஸ் பண்ணி. இப்போ அதோட லென்த்து, ஆர்க்கோட லென்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா 314. அதோட ஃபார்முலா circumference of the circle 2 into pi r. 2 into 3.14 into r ஓட வேல்யூ என்ன 50 mm. டோட்டலாக கால்குலேட் பண்ணால் 314. இதுதான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ரெண்டுமே வந்து இந்த மாதிரி போத் சாஃப்ட்வேர் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.